ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அவர் சேனல். இப்போ நம்ம பார்க்க போகிற வீடியோ என்னென்னா, விவிடிஎன்பிசி அகாடமி இருக்காங்க பார்த்தீங்களா, அவங்க வந்து இப்போ நியூ சிலபஸ் பேஸ்டு நம்ம தமிழ் புக்கு, பழைய தமிழ் புக்குக்கு ஒரு புக் ஒன்று விட்டுருக்காங்க. ஓகேங்களா, இது எதுக்காகன்னு பார்த்துட்டிங்கன்னா லைன் பை லைன் கொஸ்டின்ஸ் கவர் பண்ணியிருக்காங்க. இன்னொன்று, இப்போ ஆன்லைனில் எல்லா சோர்ஸ்லேயும் பார்த்தாச்சு, இந்த மொழித்திறன் பயிற்சி இருக்குங்களே, ஓல்டு புக்குக்கு யாரும் பர்ஃபெக்டாக இப்போ வரைக்கும் எதுவும் பண்ணலை. ஓகேங்களா, ஆனால் இவங்க வந்து தெளிவாக பண்ணியிருக்காங்க. ஓல்டு சமச்சீர் புக்கு இருக்குங்களே, அவங்க அதுக்கு கொஸ்டின் ஆன்சரும் சரி, மொழித்திறனும் சரி, அது எங்கெங்கே என்னென்ன சிதறி கிடைக்கோ அது எல்லாத்தையும் அந்தந்த பாட பேச்சில் தெளிவாக கொடுத்து பண்ணியிருக்காங்க. ஓகேங்களா, எனக்கு வந்து புக்கு வந்து நேற்று ரிசீவ் ஆச்சு. ஓகேவா, அங்கே பார்த்துக்கோங்க. மொத்தம் அவங்ககிட்ட இத்தனை புக்கு இருக்குது. உங்களுக்கு இந்த புக்கு வேணும் அப்படின்னா அவங்களோட நம்பர் கொடுத்துருப்பாங்க. ஓகேங்களா, அந்த நம்பருக்கு கனெக்ட் பண்ணுங்கள். இல்லை நான் டிஸ்கிரிப்ஷன்லேயே நம்பர் கொடுக்குறேன். ஓகேங்களா, அந்த அவங்களுக்கு கனெக்ட் பண்ணி இந்த புக்கு நீங்கள் வாங்கிக்கலாம். இப்போ அந்த புக்கோட ரிவ்யூ வந்து தெளிவாக பார்க்கலாம். ஓகேங்களா, மொத்தமாக அவங்ககிட்ட பார்த்துட்டு நிறைய புக்கு இருக்குது. ஆனால் நம்ம நியூ சிலபஸ் பேசிட்டு நிறைய புக்கு இருக்குது. இந்த புக் இவங்க அகாடமி புக்ஸை நம்ம வந்து நம்பி வாங்கலாம். ஏன்னு கேட்டிங்கன்னா, கொஸ்டின்ஸ் வந்து பார்த்துட்டிங்கன்னா இவங்க இந்த கொஸ்டின் தான் முக்கியம் அப்படின்லாம் இல்லை. புக்கில் இது கொஸ்டின், ஆமாம், இது எல்லா கொஸ்டின் கொடுத்துருக்காங்க, அவ்வளோதான். அதில் நாம் வந்து இது முக்கியலேருந்து கொடுத்துக்கலாம். ஆனால் அவங்க வந்து இந்த புக்லேயே மென்ஷன் பண்ணியிருக்காங்க என்னென்னா, லைன் பை லைன் கொஸ்டின்ஸ், புக் பேக் கொஸ்டின் போட்டிருக்காங்க. லைன் பை லைன் இப்போ நம்ம ஒரு பாடம் படிக்கும்போது நமக்கு இது முக்கியன்னு தோணும். ஆனால் அவங்க அந்த கொஸ்டினையும் கொடுத்துருக்காங்க. ஏன்னா ஜஸ்ட் இந்த புக்கில் இருக்கும்போது நம்ம கண்ணில் பார்த்துட்டு போய்க்கலாம்ல, அதுக்காக கொடுத்துருக்காங்க. இப்போ இந்த புக்கில் ஃப்ரண்ட் பேஜ் அந்த என்ன இருக்குன்னா, லைன் பை லைன் கொஸ்டின்ஸ் இருக்குது, மொழித்திறன் பயிற்சி இருக்குது, அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா பிரித்தெழுதுக சேர்த்தெழுதுக இருக்குது, அப்புறம் இலக்கண குறிப்பு இருக்குது, பகுதி உறுப்பிலக்கணம், இப்போ கலைச்சொற்கள், மொத்தமாக 4368 வினாவிடைகள் இருக்குது. இப்போ அதுலேயும் மென்ஷன் பண்ணியிருக்காங்க பழைய சமச்சீர் புத்தகம்னு போட்டிருக்காங்க. ஓகேங்களா, சரி, ஓகே. இப்போ ஃபஸ்ட் பேஜில் என்ன இருக்குது அப்படின்னா பார்த்துக்கோங்க. மொத்தமாக ஒவ்வொரு இயல்லையும் ஒவ்வொரு இதுலேயும் எத்தனை கொஸ்டின்ஸ் இருக்குங்கிறத அவங்க மென்ஷன் பண்ணியிருக்காங்க. பார்த்துக்கோங்க, இத்தனை இயலில் இவ்வளோ கொஸ்டின்ஸ் இருக்குது அப்படின்னு உங்களுக்கு மென்ஷன் பண்ணியிருக்காங்க. அப்போ கூட ஒரு வாசகம் கொடுத்துருக்காங்க, படிச்சுக்கோங்க. ஓகேங்களா, இப்போ வந்து பார்த்தலாமா. இப்போ இந்த புத்தோட ஆத்தர் நேம் பார்த்துட்டோம் அப்படின்னா வந்து வெங்கடேசன் சார். அவருக்கு ரொம்ப தேங்க்ஸ். ஏன் அப்படின்னா இப்போ வரைக்கும் ஓல்டு புக்குக்கில் யாருமே பர்ஃபெக்டாக பண்ணலை. இந்த புக்கை நமக்கு ரெடி பண்ணி கொடுத்ததுக்கு ரொம்பவே தேங்க்ஸ். ஏன்னா ஓவராக அவங்க வந்து ரொம்ப எஃபர்ட் போட்டு நமக்கு இந்த புக்கு பண்ணி கொடுத்துருக்காங்க. ஓகேங்களா, சரி, ஓகே. இது வந்து 2025 நியூ சிலபஸ் பேசிட்டு தான். ஆனால் வந்து பார்த்துட்டிங்கன்னா எல்லாமே தெளிவாக கொடுத்துருக்காங்க. நேற்று நான் பார்த்த வரைக்கும் ஒரு புக்கில் எதுவுமே, இந்த ஓல்டு புக்கில் கொஞ்சம் எதுவும் மிஸ் பண்ணலை. நமக்கு எது அதில் முக்கியமோ அதெல்லாம் தெளிவாக கொடுத்துருக்காங்க. ஓகேங்களா, இப்போ இதெல்லாம் பார்த்துட்டிங்கன்னா அந்த இண்டெக்ஸில் என்னென்ன இருக்கோ அதெல்லாம் கொடுத்துருக்காங்க. அப்போ நமக்கு பிரித்தெழுதுக சேர்த்தெழுதுக எல்லாமே தனியாக. இப்போ அதோட இலக்கணம் தனி. அந்த ஆறாவது இலக்கணம், இது வந்து இலக்கணம் பேஜ் நம்பர்ஸ். இது வந்து இலக்கணத்தில் இருக்கிற பிரித்தெழுதுக சேர்த்தெழுதுக கலைச்சொற்கள் இலக்கண குறிப்புலாம் இந்த லைனில் இருக்கும். அப்போ நம்ம பேஜ் நம்பர் பார்த்து படிச்சுக்கலாம். ஓகேங்களா, இதுவும் அதே மாதிரி தான். 9th இது 10th வரைக்கும் கொடுத்துட்டாங்க. ஓகே, இப்போ பார்த்துட்டோம்னா இப்போ பார்த்துக்கோங்க. இப்போ வந்து பழைய புத்தகம் போட்டானா இயல் 1. அந்த இயல் 1 என்னென்ன பாடம் இருக்குது, அங்கேருந்து எவ்வளோ கொஸ்டின்ஸ் எடுத்திருக்காங்கன்னு கொடுத்துருக்காங்களா. ஓகே, இதை கொடுத்தோன்னே இதில் வந்து அந்த இலக்கணம் மொழித்திறன் இருக்கும் பார்த்தீங்களா, அந்த இருக்கிற கொஸ்டின்ஸ் கொடுத்துட்டு அப்போ பார்த்துக்கோங்க. நமக்கு மொழித்திறன் எங்கேன்னு நீங்கள் கேட்கலாம். இங்கே மொழித்திறன் இங்கேருந்து ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. கொஸ்டின்ஸ் இவ்வளோ தான். ஆனால் இங்கேருந்து நம்ம ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க பாருங்கள். இங்கேருந்து இந்த இடத்துல இருந்து இங்கே வர மொழித்திறன் இங்கேருந்து ஸ்டார்ட் ஆகுது. இதுலேருந்து பர்ஃபெக்டாக கொடுத்துருக்காங்களா. இது இங்கேயும் மொழித்திறன் இருக்குது. அப்புறம் பழைய புத்தகம் இயல் 2 இவங்க வந்து மொத்தமாலாம் கொடுக்கல. இலக்கணம்னா நமக்கு விருப்பம் வந்து சிலபஸ் வெறும் இலக்கணம் மட்டும்தானே, இலக்கணம் மட்டும்தான் கொடுத்துருக்காங்க. நான் தெளிவாக சொல்கிறேன், இலக்கணம் மட்டும்தான் இருக்குது. ஓகேயா, ஒவ்வொரு பேஜுக்கு பின்னாடி என்னென்ன வருதோ பார்த்துக்கோங்க. இயல் முடிய அந்த கொஸ்டின் ஆன்சரும் வருது. அப்புறம் நமக்கு வந்து மொழித்திறனும் வந்துடுது. ஓகேங்களா, பார்த்துக்கோங்க. இதெல்லாம் மயங்கொலி பிள்ளைகள் இதுலேயும் இருக்கும். நீங்கன்னா புக் எடுத்து பார்த்து வச்சுக்கோங்க. நீங்கள் இந்த புக்கு ஓரளவு வாங்கினீங்க, நான் வாங்குகிறேன் அப்படின்ட்டு இருந்தீங்கன்னா நீங்கள் வந்து அவங்களுக்கு கனெக்ட் பண்ணி நம்பிக்கையாக வாங்கிக்கலாம். ஓகேங்களா, இன்னொரு விஷயம் என்னென்னா, இந்த புக்கில் பார்த்துட்டிங்கன்னா இப்போ ஒரு மொழித்திறன் மிஸ் பண்ணாமல் அத்தனை மொழித்திறனும் நமக்கு கொடுத்துருக்காங்க. அது ஒரு நல்ல விஷயம். என்னை பொறுத்த வரைக்கும் அதை பார்த்தோன்னே ரொம்ப நல்ல விஷயம் தெரிஞ்சிச்சு. ஏன் அப்படின்னா, சில பேர் யூடியூப்பில் வந்து அவங்கவுங்க வாயில வாசிச்சுட்டு போயிடுவாங்க. ஆனால் நாம் வந்து நம்ம எழுதுணுங்கிற டைமில் அந்த வீடியோஸ் கிடைக்காது இல்லையா. நான் இது ஒரு வீடியோ பார்த்துன்னு கிடைக்காது. ஆனால் இந்த புக்கு கையில் இருந்துச்சுன்னா ஓல்டு புக்குக்கு நம்ம இலக்கண மொழித்திறனுக்கும் புக் பேக் கொஸ்டின்ஸுக்கும் பயப்பட தேவையில்லை. ஆனால் இவங்க வந்து எந்த ஒரு மிஸ்டேக்கோ எதுவுமே பண்ண மாட்டாங்க. நான் நிறைய வெரிஃபிகேஷன் பண்ணி தான் புக்கு ரிலீஸ் பண்ணுறாங்க. அது எல்லாருமே அதுதான். ஆனால் வந்து நான் படித்த வரைக்கும் ஒரு ஸ்பெல்லிங் மிஸ்டேக் கூட வரல. இந்த புக்கு மட்டும் இல்லை, நான் வந்து அவங்க அகாடமிக்ஸ் புக் வச்சுருக்கேன். அந்த அகாடமிக்கில் ஒரு ஸ்பெல்லிங் மிஸ்டேக் கூட இப்போ வரைக்கும் வரல, நான் பார்த்த வரைக்கும் இல்லையா. பாருங்கள், இயல் 1 முடிஞ்சோன்னே 6லேருந்து
6வது இப்போ பழைய புத்தகம் போட்டிருக்காங்களா 6வது இல்லை 6வது புக்கு 1 to 9 இல்லை பிரித்தெழு சேர்த்து கலைச்சொல் எல்லாமே ஃபுல்லாக என்னென்ன இருக்குது பிரித்தெழுதுக கொடுத்துட்டாங்க. இப்போ கலைச்சொல் ஓகே கலைச்சொல் எல்லாமே முயற்சி பண்ணி உங்களுக்கு கொடுத்துட்டாங்க. ஆனால் அவங்க மென்ஷன் பண்ணியிருக்காங்க இது அங்கே பாருங்கள் மென்ஷன் பண்ணியிருக்காங்க கலைச்சொல்னு போட்டு மென்ஷன் பண்ணியிருக்காங்களா. அடுத்து ஒவ்வொன்றும் இதே மாதிரி தான் இதே மாதிரி தான் தெளிவாக வந்திருக்கு. நான் 6th மட்டும் எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன். ஏன்னா 6th ஃபஸ்ட்டு 1 எக்ஸ்பிளைன் பண்ணிட்டோம்னா இது எல்லாமே ஒன்று தானே. நான் பார்த்த வரைக்கும் நேற்று எனக்கு புக்கு கையில் கிடச்சிங்க பார்த்தீங்களா. இது ஸ்கூல் புக் பின்னாடி இருக்குது. அந்த ஒளிமரபு விலங்கினோட ஒளிமரபு எல்லாமே இப்போ இருக்காது அப்படின்ட்டு இருக்குல்ல. எல்லாமே ஸ்கூல் புக்லேயும் இருக்குது. ஆனால் இவங்க மொழித்திறனுக்காக எல்லாமே கொடுத்துருக்காங்க. நான் மொழித்திறனுக்கு நான் தேடிட்டு இருந்தேன். நம்ம இன்னும் மொழித்திறன் ஒன்றும் படிக்கலையே. அங்கே டைமில் தேடிட்டு இருக்கும்போது தான் இந்த மாதிரி அவங்க திடீர்னு நமக்கு புக் ரிலீஸ் பண்ணாங்க. நான் கேட்டிருந்தேன் சார் எப்போ சார் வரும்னு கேட்டிருந்தேன். 15 days ஆகும் 20 days ஆகும்னு சொன்னாங்க. திடீர்னு ஒரு ஷாக் கொடுத்துட்டாங்க புக்கு ரெடி ஆகிடுச்சு வந்துடும் அப்படின்ட்டு. அப்போ எனக்கு ரொம்ப ஹாப்பியாக போச்சு. ஓகே ஓகேன்ட்டு நான் உடனே புக்கு நேற்று வந்தோடனே இந்த 6th புக் இருக்குங்களே நம்ம 6th ஓல்டு புக் எடுத்து பார்த்தேன். ஓல்டு புக் பார்த்துட்டு கம்பேர் பண்ணேன் நல்லா இருக்கான்னு பார்த்து கம்பேர் பண்ணேன். சூப்பராக இருந்துச்சு. என்னடா எல்லாமே கொடுத்துருக்காங்க அப்படின்னு பார்த்தேன். ஓகேங்களா. இப்போ இங்கே பார்த்துக்கோங்க. இதுலேயும் பின்னாடி கடைசி வரைக்கும் விடலை. கடைசி பேஜ் வரைக்கும் விடலை. ஏதோ ஒரே ஒரு பேஜ் தான் நமக்கு கொடுத்துருக்காங்க. நான் எல்லாமே கடைசி வரைக்கும் இங்கே பார்த்துக்கோங்க. அதே மாதிரி பிரித்தெழு சேர்த்துக்க 10th எல்லாமே போட்டு நமக்கு தெளிவாக இப்போ வரைக்கும் நான் சொல்கிறேன் தெளிவாக கொடுத்துருக்காங்க. அவங்களோட அகாடமிக்ஸ் புக் கிட்டத்தட்ட எங்கிட்ட 12-13 புக்கு இருக்கும். அந்த 13 புக்கும் நான் பார்த்த வரைக்கும் ரொம்ப நல்லாயிருக்கு. ஓகேங்களா. ரொம்பவே நல்லாயிருக்கு. இந்த ஓல்டு புக்கு பேஸ்டு நீங்கள் வாங்கணும் அப்படின்னா இந்த VVTNPSC அகாடமியோட இந்த பழைய தமிழ் புத்தகத்தை நீங்கள் நம்பி வாங்கலாம். ஓகேங்களா. நான் ஏன் அதை நம்பி வாங்கலாம் அப்படிங்கிறேன்னா நான் இந்த ஓல்டு புக்கை கம்பேரிஷன் பண்ணிட்டு தான் நான் சொல்கிறேன். ஏன் அப்படின்னா அவங்க ஒருவேளை மற்ற அகாடமிக்ஸ் புக்ஸ் மாதிரி இவங்க சரி முக்கியமானதை மட்டும் கொடுத்துட்டு போயிடுவாங்கன்னு நான் நினச்சேன். ஆனால் அப்படி இல்லை. எல்லாமே போட்டு புக் பேக்கில் இருந்து மொழித்திறன் ஓகே நான் மறுபடியும் சொல்கிறேன் மொழித்திறன் அவங்களும் மென்ஷன் பண்ணியிருக்காங்க மொழித்திறன் இருக்குது அப்படின்னு. நான் மொழித்திறன் இருக்கான்னு செக் பண்ணேன். ஓகேங்களா. மொழித்திறனும் இருக்குது. அது எப்படின்னா முக்கியமான மொழித்திறன்னா இப்போ நமக்கு அதில் நம்ம ஓல்டு புக்கில் எப்படி அந்த கொஸ்டின் சொல்கிறதுன்னு தெரியல. ஆனால் நான் நிறைய மொழித்திறனில் நமக்கு ஆன்சர் தெரியாது. ஆனால் அதில் இவங்க எல்லா மொழித்திறன் கொடுத்துருக்காங்க. சில மொழித்திறன் இல்லை. ஏன்னா அது நம்ம பேசிக்காக தெரிஞ்சுக்கிற மாதிரி தான் இருக்கும். ஓகே இல்லையா. அந்த மாதிரி எதுவும் இல்லை. நான் பார்த்தேன். ஓகேங்களா. சரி டோட்டலாக இப்போ இந்த புக்கோட ப்ரைஸ் நம்ம பார்க்கணும் இல்லையா. ப்ரைஸ் பார்க்கணும். ப்ரைஸ் இல்லாமல் சொல்லிட்டே இருக்கக்கூடாதுல்ல. இந்த புக்கோட ப்ரைஸ் பார்த்துட்டிங்கன்னா 270 ரூபா வருது. ஓகேங்களா. அப்புறம் இந்த புக்கு ரெடி பண்ணது யார் அப்படின்னா வெங்கடேசன் சார் தான் பண்ணார். ஓகேங்களா. இவங்களோட கான்டாக்ட் என்னன்னா இங்கே பாருங்கள் புக்லேயே கடைசி வரைக்கும் இந்த வீடியோ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரிஞ்சிருந்துருக்கும். பார்த்துக்கோங்க. இதுதான் அவங்க கான்டாக்ட் நம்பரு. நான் கீழே டிஸ்கிரிப்ஷன்லேயும் கொடுக்குறேன். அவங்க நம்பர் கொடுக்குறேன். நீங்கள் அவங்களை கான்டாக்ட் பண்ணி பை பண்ணிக்கலாம். இன்னொரு விஷயம் நான் அழுத்தமாக ஒரு விஷயம் சொல்லணும் என்னென்னா மற்ற அகாடமிக்ஸ் மாதிரி இவங்க டெலிவரி லேட் பண்ணுறதா பண்ண மாட்டாங்க. நீங்கள் இன்றைக்கி ஆர்டர் பண்ணிங்கன்னா இன்றைக்கே கொரியர் வச்சுருவாங்க. உங்களுக்கு 1 or 2 days கிடச்சிரும். ஓகேங்களா. 1 or 2 days கிடச்சிரும். மேக்ஸிமம் 3 days. ஆனால் எனக்கு இப்போ தான் இந்த புக் ரிலீஸ் பண்ணதுனால கொஞ்சம் டிலே பண்ணாங்க. வேறு ஒன்றும் இல்லை. அவங்க செவ்வாய்க்கிழமை தான் கொரியர் வைப்பேன்னு சொன்னாங்கன்னா எனக்கு திங்கக்கிழமையே ரிசீவ் ஆகிடுச்சு. அப்புறம் முன்னாடியே கொரியர் வச்சுட்டாங்க போல். நீங்கள் இன்றைக்கி கொரியர் வச்சிங்கன்னா 1 or 2 ஒரு 3 நாளுக்குள்ளே உங்கள் கைக்கு புக்கு கிடச்சிரும். 3 நாளுக்குள்ளேயே கிடச்சிரும். 3 நாளே ஆகாது கிடச்சிரும். அது அந்தளவுக்கு அவங்க டெலிவரி ஃபாஸ்ட்டாக இருக்கும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், வீடியோ முடிஞ்சுது. இந்த புக்கு வேணால் நீங்கள் கனெக்ட் பண்ணி வாங்கிக்கோங்க. இதே மாதிரி நம்ம சேனலில் வீடியோஸ் வந்துகிட்டே இருக்கும். இப்போ புக் ரிவ்யூஸ் ஆகட்டும், டிஎன்பிஎஸ்சி ரிலேட்டட் எதுவாக இருந்தால் ஆகட்டும், நோட்ஸ் பற்றி எல்லாமே நம்ம சேனலில் வந்துட்டு இருக்குது. நம்ம சேனலில் இப்போ பிடிச்சிருந்தா மட்டும் சப்ஸ்கிரைப் பண்ணி லைக் பண்ணிக்கோங்க. ஓகேங்களா. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நான் நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம்.